ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாக்கு நான் இன்று மொரட்டோல பகுதி மிஸ்டர் ஐயர் அவர்களிடம் பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் சுமார் ஒரு 35 வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். 35 வருஷம் இருக்கீங்க. 35 வருஷமா. அது சில்வர் ஜூபிலி தாண்டிங்க. இப்போதைக்கு என்ன விளைச்சல் போட்டிருக்கீங்க? கேரட்டு, பீட்ரூட்டு, கேபேஜ் எல்லாமே போட்டிருக்கீங்க. இல்லை இதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக ஏதாவது விளைச்சல் எடுத்திருக்கீங்களா? அறுவடை பண்ணியிருக்கீங்களா? வெங்காயம் எடுத்துட்டு போயிருக்கீங்க. வெங்காயம் எடுத்துட்டு போயிருக்கேன். நல்ல விலை கிடைச்சதுங்களா? விலையில ஒரு சுமார் தாங்க 100, 150 அதுக்கு உள்பட்டு தான் எங்களுக்கு விலைங்க. இப்போ மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கு? மார்க்கெட் இப்போ 100, 120, 130 தான் போயிட்டுருக்குங்க. இப்போ வர வழியில் இது யாருன்னு கேட்டேன். உங்கள் பூமி தான் கரெக்டு போட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க. சரி இந்த ஏரியாவில் உங்களுக்கு தான். ஆமாங்க, ஏரியா பூரா நம்மளுது தாங்க. இப்போ என்னது போட்டிருக்கிறது? இப்போ இது பூரா கேரட் போட்டுருக்குறேங்க. இது வந்து லெட்டீஸுங்க. லெட்டீஸ். எங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாதுங்க. லெட்டீஸ். ஆமாம். இது 40 நாள் அறுவடைங்க. 40 நாள் அறுவடை. இது எக்ஸ்போர்ட்டா? இது எக்ஸ்போர்ட்டுங்க. எக்ஸ்போர்ட் ஆகுது. ஆமாம். நீங்கள் இப்போ விவசாயி இருக்கீங்க. ஆமாங்க. ஆனால் நீங்கள் ஏதோ படிச்சிருக்கீங்களா? நான் போஸ்ட் கிராஜுவேட்டுங்க. பிஜி ப்ளஸ் டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஓ, பெரிய பட்டதாரி. இருந்து கூட விவசாயத்தில் ஒரு ஆர்வம், ஒரு உயிர் நாடி. கண்டிப்பாக அந்த மாதிரி. இது எல்லாமே வேற ஏதாவது தொழில் வச்சிருக்கீங்களா? வேற டீ லீஃப் பிஸ்னஸ் பண்ணிருக்கிறேங்க. டீ பண்ணிட்டு இருக்கீங்க. 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேங்க. 30 வருஷமா? 30 வருஷம். அது ஓரளவு போயிட்டு இருக்குங்களா? போயிட்டு இருக்குங்க. அதுக்கு வேலை எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. என்ன பண்ணாலும் ஒரு 20 ரூபா கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க. அப்படிங்களா? 20 ரூபா எங்களுக்கு கிடைச்சா தான் ஓரளவுக்கு எங்களுக்கு நஷ்டம் இல்லாமல் போகலாங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் 10, 12 ரூபா அளவுக்கு தான் நம்ம ஏரியாவில் போயிட்டுருக்கு. அதனால கூலி போயிட்டான்னா அந்த அளவுக்கு தோட்டக்காரங்க அந்த அளவுக்கு கெயின் இல்லை. சரி, இப்போ உங்கள் கைவசம் மேன் பவர் இருக்காங்களா? இருக்கிறாங்க. ஆட்கள் இருக்காங்க. ஆட்கள் குறைபாடு இருக்கா? இல்லைங்க. சரி, அரசு தரப்புலேருந்து உங்களுக்கு ஏதாவது உதவிகள் கிடைக்கிறதா? ஒன்றும் இல்லைங்க. மானியம் சொல்கிறாங்க. அது ஏதோ ஒரு 4 பேருக்கு மானியம் கொடுத்துட்டு எங்களுக்கு எல்லாம் விட்டு போயிடுறாங்க. அப்படிங்களா? அந்த மானியமும் கிடைக்கும். அப்படி குறையறத சொல்லுங்க. எங்கள் சேனல் மூலமாக அரசுக்கு நாங்கள் அறிவுறுத்துகிறோம். இப்போ இந்த உரையில் எங்கே தனியார் நம்ம வாங்குறீங்களா இல்லை கூட்டுறவு சங்கத்தில் வாங்குறீங்களா? என்சிஎம்எஸ்ல தான் வாங்குறாங்க. என்சிஎம்எஸ் எல்லாம் கேஷ் கொடுத்துருதா? எல்லாம் கேஷ் தாங்க. கொடுத்தா? ஆமாம். இது ஒரு தடவையாவது இப்போ விவசாயம் பண்ணப்போ ஒரு நட்டம் ஏற்பட்டதுண்டா? நஷ்டம் முன்பின்ன ஆகும். சமய லாபம் கிடைக்கும். சில சமயம் வந்து நம்மளுக்கு நஷ்டம் ஆயிருங்க. அதனால நீங்க சோர்வு அடைஞ்சிங்களா? இதை மீண்டும் வேலை நாம கண்டிப்பாக ஏதோ கவர்மெண்ட் சைடில் ஏதோ ஒரு சலுகை கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை விடாம நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோங்க விவசாயத்தை. சரிங்க. இப்போ உங்களுக்கு மூப்பு என்ன ஆகுது? வயசு கிட்டத்தட்ட 65ங்க. 65 வயசுல இப்போ விடாமுயற்சி. கண்டிப்பாக உழைப்பு. கண்டிப்பாங்க. உங்களுக்கு உழைப்பு தவிர வேற என்ன பொழுதுபோக்கு? எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் காலையில் எழுந்திரிச்சானா தோட்டம் தாங்க. வேற எந்த வேலை இல்லைங்க. அப்படிதான். இப்போ விவசாயமே உங்களுக்கு ஒரு முதுகெலும்பு மாதிரி. காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 6 மணி மட்டும் எங்கள் விவசாயம் தாங்க. சரிங்க. இப்போ சமீபமாக மழை பெஞ்சதுங்களா? மழை இல்லைங்க. இந்த வருஷம் டோட்டலாகவே மழை இல்லைங்க. சரி, அப்படியே வாங்க. இந்த காரட்டு அந்த அது மேலே வரைக்கும் உங்கள் இது தானே? உங்கள் விளைச்சல் தான். அப்படி வாங்க. இது எடுக்க எத்தனை நாள் ஆகுதுங்க? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30-35 நாளுங்க. இப்போ இது போட்டுங்க. இந்த கேரட் என்ன பண்ணாலும் 90 நாள் ஆகணுங்க. 90 நாள் ஆகணும். 90 days. இப்போ மழை பெஞ்சதுங்களா இல்லையா? மழை இல்லைங்க. சுத்தமாக பார்த்தா வறட்சியே கிடைக்குது. சுத்தமாக மழையே இல்லைங்க. சரி, உங்களுக்கெல்லாம் சொந்த போர் கிணறு அப்படி இருக்கா இல்லையா? போர் அப்போ போட்டவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போர் போட்டது இருக்குங்க. அந்த போர் இருந்து கூட அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒன்றும் இது இல்லைங்க. இப்போ இந்த இப்போ நின்றுட்டு இருக்கோம் இல்லை? இந்த போய் மொட்டை இருக்காங்களா இல்லை வேறு பக்கம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா? வேறு பக்கம் எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, பரவாயில்ல. நாங்கள் இது ஏரிக்கு வந்த பிறகு இதுக்கு ஒரு நல்ல விவசாயி யாரும் கேட்டதெல்லாம் ஐயா அண்ணா உங்களுக்கு தான் பேர் சொன்னாங்க. அதனால உங்களை காட்டுக்கே வந்து பேட்டி எடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் நேரம் ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி.